இன்னைக்கு வெனஸ்டே மார்னிங் நேத்தே பிளான் பண்ணி சுண்டல்லாம் ஊற வச்சதுனால மார்னிங் எந்திரிச்ச உடனே சுண்டல் சாதம் ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு ஒன் பாட் ரைஸ்ன்றதுனால எனக்கு இது செய்யறதுக்கு ஹார்ட்லி 20 மினிட்ஸ் கூட ஆகலைங்க. ரெசிபி ஷூட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸ்நாக்ஸுக்கு அவனுக்கு பிடிச்ச சாக்லேட் croissant, அது கூடவே வீட்டில் ரெடி பண்ண காரக்கடலை, அதுக்கப்புறம் கடையில் வாங்கின சிப்ஸ் தான் வச்சுருக்கேன். இது பர்டிகுலராக ஸ்நாக்ஸுக்குன்னு இல்லை, ரைஸ் சாப்பிடும்போதும் வந்துட்டு வேணும்னா எடுத்துக்கூடா அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கேன். நிறைய பேர் நான் ரைஸ் கூட சிப்ஸ் பேக் பண்ணுறதை பார்த்துட்டு சேர்த்து வச்சா நமத்து போயிடும், தனியாக பேக் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆஸ் யூஷுவல் டெய்லி ரொட்டீனில் நட்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அதையும் பேக் பண்ணி வச்சாச்சு. இவ்வளோ தாங்க என் பையனோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு நான் பேக் பண்ணி கொடுத்தது. இன்னைக்கோட மார்னிங் ரொம்பவே ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல்லாக பிளான் பண்ண மாதிரி நடந்ததுனால மார்னிங்கே அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிது. நான் எந்த அளவுக்கு நல்ல அம்மான்லாம் எனக்கு தெரியல, ஆனால் என் பையன் எனக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் அம்மாவாக இருந்திருக்கான். என் பையனுக்காக கிறுக்கின கிறுக்கல்களில் இதுவும் ஒன்று. தினமும் நீ கொடுக்கும் ஓர் அழுத்தமான முத்தத்தில் என் உலகின் ஓசைகள் எல்லாம் நிசப்தமாய் உன்னில் அடங்கிவிடும் என் முத்துச்சரமே. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.